Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நேத்து ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நேத்து ஈவினிங் போல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட் நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ரிசல்ட் ஸ்கோர் கார்டு நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதுல ரிசல்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல பாஸ்வேர்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுல பிராக்கெட்ல வந்து அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து லா கிராஜுவேட் முடிச்சிட்ட உடனே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாம் வந்து டக்குன்னு வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே. சப்போஸ் நீங்க என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்ல லா கிராஜுவேட் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்திலயும் நீங்க ஆல் இந்தியா பார் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வெயிட்டிங்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல எப்படி வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிற பார்க்க போறோம். இந்த ரிசல்ட்லயே உங்களுக்கு கீழ வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சோ இத வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து செக் பண்ணி அப்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஏபிஏ எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏபிஏ எக்ஸாம் ரிசல்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் வந்து பாத்துருங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சோ நீங்க ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டுக்கான அந்த ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்கோர் கார்டு மீன்ஸ் ஸ்கோர்லாம் வந்து நீங்க ஸ்கோர் தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. சோ இந்த இடத்துல நீங்க பாஸ்னா பாஸ்ன்னு இருக்கும், ஃபெயில்னா ஃபெயில் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க நேம், ஃபாதர் நேம், ரோல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நான் சேஃப்டி பர்பஸ்க்காக, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதெல்லாமே நம்ம கைட் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ஏன்னா இந்த வருஷம் 2024ல இருந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, லா கிராஜுவேட் அதாவது எல்எல்பி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கூட நீங்க இந்த ஏபிஏ எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே நமக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதனால போன வருஷம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஹாப்பியா இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் நான் வந்து செக் பண்ணேன். அவங்க கிட்ட கேட்டதுல பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு வந்து ஃபெயில் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் போன வருஷம் நடந்த அந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாம் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருந்தது. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் படி உங்களுக்கு அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னா, நீங்க என்ன கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிற பார்க்கணும். அந்த அண்டர்டேக்கிங் கேட்டகரி வந்து ஒரு 4 விதமான கேட்டகரி வந்து குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னா, ஃபைனல் இயர் லா ஸ்டூடண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது வந்து நீங்க ஆல் இந்தியா பார் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க ஃபைனல் இயர் கடைசி வருஷம் நீங்க வந்து எல்எல்பி வந்து படிச்சிட்டு இருக்கலாம். ஒண்ணு 3 இயர் எல்எல்பி படிச்சிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா 5 இயர் பிஎல்பி நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கலாம். அப்படி படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நீங்க ப்ரூஃப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி லா கிராஜுவேட் அவைனிங் ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லா கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ணல. அந்தந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேட் பார் கவுன்சில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 2 இயர்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாம் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணாதான் நம்மள வந்து முழுமையா வந்து ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால 2 இயர்ஸ்க்குள்ள வந்து நீங்க பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஆல் இந்தியா பார்லாம் எக்ஸாம்லாம் எழுதி வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வந்து ஹாப்பியா இருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் வந்து குடுத்தது வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா தான் வந்து சொல்லப்படுது. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல ஃபைனலான ஒரு ஆப்ஷன் வந்து லா கிராஜுவேட் கரண்ட்லி எம்ப்ளாய்டு ஹூ ஹேவ் நாட் என்ரோல்டு ஆர் ஹேவ் சரண்டர் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த 4 கேட்டகரியில ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில தான் வருவீங்க. சோ இப்போ என்ன கான்செப்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க ரிசல்ட் பார்த்த அந்த டாஷ்போர்டுக்கு கீழேயே ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. சோ இந்த இடத்துல வந்து பாருங்க கைண்ட்லி அப்லோட் டாக்குமெண்ட் ஆஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 3 டேப் வந்து நம்மளுக்கு வந்து எனபிள்ல இருக்கும். சோ இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி அப்படின்னா போன வருஷம் தான் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா எல்எல்பி கிராஜுவேட் அப்படிங்கறது கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. பட் ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து எழுதும் போது அவங்க என்ன பண்ணல அப்படின்னா நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அவங்க என்ரோல்மெண்ட் வந்து பண்ணல. அதுக்கப்புறம் பண்ணி வந்து இப்போ ஐடி கார்டு வந்து வாங்கிட்டாங்க. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் அதாவது நம்ம ஸ்டேட் பார் கவுன்சில்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் நம்ம அப்லோட் பண்ணணும். உங்களுடைய போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய சிக்னேச்சர் வந்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு கீழ வந்து அப்லோட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிசிஐக்கு வந்து அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும்.
அவங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிசிஐல இருந்து உங்களுக்கு அட்வொகேட்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கோர்ட்ல வந்து நீங்க ஜூனியரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிராக்டிஸ் வந்து இப்ப என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இத வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்து மூவ் ஆக முடியும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.